இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ பண்ணிருந்தோம். சோ அந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம வித்அவுட் இன்கம் ப்ரூஃப்லயே வந்து இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படினு சொல்லி நம்ம வீடியோ பண்ணிருந்தோம். சோ இந்த வீடியோக்கு கீழ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இந்த லோனை வந்து ரிவ்யூ பண்ணுங்க, இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசசிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இத பத்தின டீடைலை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்டோட பர்சனல் லோனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசசிங் ஃபீ, இத பத்தின டீடைலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் ஓபன் பண்ண வித்தின் 3 டேஸ்ல நமக்கு 50,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க. சோ இத வச்சு நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. உங்களுக்கு வர்த்னு தோணுச்சுனா ட்ரை பண்ணுங்க. சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்டை எப்படி நம்ம ஆன்லைன்ல ஓபன் பண்றது அப்படினு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பர்சனல் லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இண்டூசியன் பேங்க் தான். இது வந்து இண்டூசியன் பேங்கோட ஒரு ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் தான் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் இடத்தால கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த லோன் வந்து கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபுல் KYC வந்து பண்ணணும். ஃபுல் KYC வந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுல் KYC உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 days டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 daysக்கு முன்னாடியே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல் KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஃபுல் KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் KYC பெண்டிங்லேயே காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இண்டி ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஸோ இது மாதிரி கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் ரிஜெக்டட் ஆகும். ஸோ நான் வந்து ஃபுல் KYC அப்டேட் பண்ண வித்தின் 3 டேஸில் எனக்கு வந்து ஃபுல் KYC வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நான் இதுக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் இடத்துல ரிஜெக்டட் தான் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் வெளியே வந்துட்டேன். ஒரு 3 டேஸ் கழிச்சு மறுபடியும் உங்களோட கிரெடிட் லைன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு 50,000 ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவ் ஆயிருந்து. இதில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 lakh வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த லிமிட்டை வந்துட்டு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ நீங்கள் வந்து ஆக்டிவேட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ லோன் தேவைப்படுதோ அந்த டைமில் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் இதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே ஆச்சுது. ஆனாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்லாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு எப்போ லோன் தேவையோ அப்போ இதில் இருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால் லோன் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து இந்த லோனை வந்து எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாரல் பட்டனை வேரி பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10,000 ரூபாய்க்கு கீழே வந்து எடுக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னாலே அமௌண்ட் கேனாட் பி லெஸ் தென் 10,000 அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்க. அதனால மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து லோன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 50,000 உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதில் 50,000 ரூபாய் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் பட்டனை வேரி பண்ணி 50,000 ரூபாய் அப்படிங்கிறத செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு சூஸ் யுவர் EMI பிளான் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட EMI பிளான் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொட்டேஷனுக்கு கூட நீங்கள் இதில் பணம் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து மினிமம் 1 மந்த்தில் இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதம் வரைக்கும் டைம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு வர வேண்டிய பணம் 2 நாளில் வந்துடும். அந்த 2 நாளைக்கு ரொட்டேஷனுக்கு மட்டும் எனக்கு பணம் வந்தால் போதும், எனக்கு லோனாக தேவையில்லை அப்படின்னா கூட நீங்கள் இதில் வந்து 1 மந்த் பிளானை வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்டும் 1 மந்த்துக்கான ப்ராசஸிங் ஃபீயும் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நம்ம ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லோனாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக உங்களால் எவ்வளோ மாதத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியுமோ அதுக்கான EMI டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 27% சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் எல்லாருக்குமே 27% தான் லோன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து
வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 20%, 22%, 24% அந்த மாதிரி கிடைக்கும். பட் என்னோட அக்கௌண்ட்டில் 27% வந்து போட்டிருக்காங்க. என்ன ரீசன்னா நம்மளோட சிபிலை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து 27% வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்லேயே இந்த லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம். மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸில் எடுக்கிறத விட இந்த மாதிரி பேங்கிங்கில் நீங்கள் டேரெக்டாக எடுக்கும்போது ரொம்பவே ட்ரஸ்டடாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு மிரட்டலும் வந்து வராது. ஸோ அது மாதிரியான ஒரு சேஃப்டிக்கு வந்து இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த 50,000 ரூபாய் லோனை வந்து ஒரு 36 மாதத்துக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். 2041 ரூபா வருது. இதே 2 வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2719 ரூபா வருது. இதே இது ஒரு வருஷம் இஎம்ஐக்குள்ளே நீங்கள் 50,000 ரூபாய் லோன் எடுத்தீங்க அப்படின்னா 4801 ரூபா வந்து வருது. இதே இது ஒரு மாதத்தில் நான் வந்து பே பண்ணிடுவேன் அப்படின்னா 51,125 ரூபா வரும். இதில் 1,125 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கான வட்டியை தான் வந்து 1,125 ரூபா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 மாதத்தை நான் வந்து லோன் டேர்ன்ஓவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து 1,180 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 1,180 ரூபா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 50,000லேருந்து டெபிட்டட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பார்சல் அமௌண்ட் 50,000 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்பாதீங்க. ஸோ இது வந்து ஃபேக் தான். நமக்கு வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீ பிடிச்சி போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். நம்ம பே பண்ணும்போது வட்டியும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து எங்கே நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறத விலாவரியாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 50,000 ரூபாய் பர்சனல் லோனு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்பார்சல் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பார்சல் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து 48,820 ரூபா. இதில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1,180 ரூபா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த 1,180 ரூபா நம்மளோட அக்கௌண்ட்டில் அதாவது நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டிலேருந்து டெபிட்டட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய 48,820 ரூபா மட்டும்தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து டோட்டலாக வட்டியோட சேர்த்து 36 மாதத்துக்கு எடுத்துருக்கோம். 36 மாதம் முடிவில் நம்ம டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74,459 ரூபா பே பண்ணுறோம். ஸோ இதில் வட்டி அப்படிங்கிறது 27% வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதாவது 20, 22, 24% உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி வட்டி அதிகமாக தான் கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த லோனை எடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கிடையாது. எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன், டெலிவெரிஃபிகேஷன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு இதில் நமக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இதே அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த ஷெடியூலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த டேட்லலாம் நம்மகிட்ட இருந்து டெபிட்டட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இதில் வந்து லோன் வந்து எடுக்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு கிரெடிட் லிமிட் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் அப்லோடு எதுவுமே இருக்காது. ஆதார் கார்டு, பேன் கார்டு எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த லோனை எப்போ வேணாலும் நினச்ச மாதிரி நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து லோன் வந்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி லோன் ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 10,000 இனிஷியலாக டெபாசிட்டட் பண்ணி தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒரு இந்த கேஒய்சி எல்லாமே அப்டேட் பண்ணேன். 1 வீக் கழிச்சு இந்த அமௌண்ட்டை நான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இந்த லோனும் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி அக்கௌண்ட்டில் காசு ஏதாவது போட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு இது மாதிரி கிரெடிட் லிமிட் வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் கமெண்ட்டை பார்க்கும்போது அவங்கள இத்தனை பேருக்கு அப்ரூவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.